ஒரு பெரியவரை பார்க்க ஒரு இளைஞன் வந்தான். அவனுடைய வயது சுமார் 25 இருக்கும். அவனுடைய கண்கள் கலங்கியிருந்தது. உடல் சோர்ந்து முகம் துயரத்தோடு இருந்தான். பெரியவரிடம் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தான். ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமான துன்பங்களை அனுபவித்து விட்டேன். நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியாகிவிட்டது. ஆதரவுக்கென்று எனக்கு யாருமே இல்லை. எனது மனது மிகவும் பலவீனமாக இருக்கிறது. நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வது? எனக்கு ஒரு வழியைச் சொல்லுங்கள். பெரியவர் அவனை அன்பாக பார்த்து அவனுடைய தலையை வருடிக் கொடுத்தார். பின் அவன் கையிலே ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்து 2 பெரிய கரண்டி உப்பையும் கொடுத்தார். அந்த உப்பை அந்த தண்ணீரிலே போட்டு கலக்கி அந்த தண்ணீரை குடிக்கச் சொன்னார். 2 வாய் குடிப்பதற்குள்ளே அவனுடைய முகம் கோணலாக மாறிவிட்டது. கீழே வைத்துவிட்டு, என்னால் இந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை ஐயா என்று சொல்லி, ரொம்ப கரிக்குது என்றான். அதற்கு பெரியவர், சரி, முடியவில்லை என்றால் நீ குடிக்க வேண்டாம், விட்டுவிடு. ஆனால் இதே அளவு உப்பு தருகிறேன், அதை நீ எதிரில் இருக்கும் அந்த குளத்தில் கரைத்து விட்டு வா என்றார். அவன் அப்படியே அந்த உப்பை குளத்திலே கரைத்தான். இப்ப அந்த குளத்து தண்ணீரை குடி என்றார் பெரியவர். அந்த குளத்து நீரின் சுவை கொஞ்சம் கூட மாறவில்லை. அந்த இளைஞன் போதுமான அளவு தண்ணீர் குடித்துவிட்டு கரைக்கு வந்தான். பெரியவர் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தார். டம்ளரில் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததினால் கரிப்பு அதிகமாக தெரிந்தது. குளத்திலே அதிக தண்ணீர் இருந்த காரணத்தால் உப்பின் சுவையே தெரியவில்லை. துன்பம், துயரம் எல்லாமே இந்த உப்பு மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மனதை நாம் விசாலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீ மேலும் மேலும் அறிவும் அனுபவமும் பெற்று உன்னுடைய மனதை பெரிதாக்கு, அதை வலுப்படுத்து. அப்பொழுது உன்னுடைய துயரம் குளத்தில் கரைக்கப்பட்ட உப்பை போல காணாமல் போகும் என்றார். இளைஞன் மனம் தெளிந்து விடைபெற்றான். நம்முடைய மனது சின்னதாக இருக்கிறதா அல்லது விசாலமாக இருக்கிறதா? விசாலமாக்கி துயரங்களை தாங்கும் பக்குவத்தை நாம் பெறுவோம். தன் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று வேதமும் கூறுகிறது. தைரியமாக நாம் முன் செல்வோமா?